ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, வாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கேன். நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், அதில் உள்ள சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசால், மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். மசால் வதங்கினோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். அப்புறம் முட்டை ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 முட்டை ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்து அதுலேயும் நான் 1 முட்டை ஊற்றிருக்கேன். நீங்கள் முட்டை ஊற்ற தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ தோசை ஊற்றிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சாலும் அதை எடுத்து நல்லா தட்டி விட்டுருங்க. தோசை ஃபுல்லாக. இப்போ மேலே வந்து நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் ஊற்றினா ஊற்றிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்படி அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி